ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி சூப்பராக ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. கறி குழம்புக்கெல்லாம் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்கள மல்லித்தூள், அது வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அது இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசால் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கிறது தான். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. கசகசா, பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். இது 1 பாட் குழம்பு மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா தாளிக்கிறது தாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து 1 சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சு சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதங்க விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறது இல்லைங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டத்தாங்க இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக பபிள்ஸ் வந்ததையும் நீங்கள் தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு, வெங்காயம் வதக்கிறதுக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் லிட்டை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான இந்த சிக்கன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி, இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.